இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். 2-3 நாள் ஆச்சுங்க வீடியோ போடலை, சாரி. சில பர்சனல் ஒர்க் இருந்தது, பர்சனல் ரீடிங்கும் போயிட்டு இருந்தது, அதனால் வந்து போட முடியல. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கடவுள் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜியை வந்து ஹையர் லெவல் கொண்டு வந்துடுங்க. இது வரைக்கும் இன்னும் வந்து ஒரு சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது நியூ இயர்க்காக. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கடவுள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் கவலை கண்ணீர் கஷ்டத்தெல்லாம் இந்த 2025 இங்கே போட்டுட்டு 2026 ஒரு அழகான ஒரு கண்ணோட்டத்தோடு பாருங்கள். ஏன்னா வியாழக்கிழமை வருது, 2026 முதல் நாள் வந்து என்ன வியாழக்கிழமை வருது, அதுவும் இல்லாமல் பிரதோஷத்தோடு வருது. உங்களோட எல்லா கஷ்டங்களையும் ஃபஸ்ட்டே அழிச்சிடுறாரு சிவபெருமான். சிவபெருமானை நம்புங்க, முருகனை நம்புங்க. மற்ற ஜாதியினர் பார்க்குறீங்க, மற்ற கேஸ்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதை நம்புறீங்களோ நம்புங்க. இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கடவுளை நம்புங்க. நீங்கள் கும்பிட்ற கடவுளை நம்பிட்டு இந்த ரீடிங் பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கடவுள் வச்சுருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அன்புக்காக ஏங்கி நிற்கிறீங்க. கண்டிப்பாக நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உண்மையான அன்பு, உங்களுக்கு சேர வேண்டிய அன்பு, அந்த ப்ரொப்போசல் நிறைய இருக்குது. அது வந்து சூடு பிடிச்சி வரப்போகுது. இந்த நியூ இயர்க்குள்ளே உங்களுக்கான நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்து வருது. கண்டிப்பாக வந்து முன்ன இருந்த மாதிரி இருக்காது, முன்ன பாதியில் விட்டு போன மாதிரி இருக்காது. ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பதில் கொடுப்பாங்க. நான் இருக்கேன், நான் இது வரைக்கும் பண்ணது வந்து தப்பு தான், எனக்கு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு உண்மையான சில லெசன்ஸும் வந்து சொல்ல வராங்க. உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரே இடத்துல ஸ்டாக்னட்டாக இருந்திருக்கீங்க. இப்போ வந்து அந்த அன்பு, அந்த நோ கான்டாக்டில் இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், பேசிய ஒரு 3 மாதம் 4 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி 3 வருஷம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். உங்களோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு அவங்களாலையும் இருக்க முடியல. அந்த காதலை வந்து அவங்களே சொல்ல வராங்க, அவங்களே தான் வராங்க. அவங்களே பிளாக் போட்டு போயிருக்கலாம், இப்போ அவங்களே தான் அவங்கள தேடி வராங்க. அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ கூடிய விரைவில் வந்துட்டுருக்கு. நியூ இயர்க்குள்ளே, நியூ இயர் அன்னைக்கு கூட வரலாம். ஏதாவது ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வருதுங்க. அவங்களே வந்து ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, எதுவுமே ஒரு தெளிவாக யோசிக்காமல் டக்குன்னு ஒரு விஷயத்தில் வந்து இறங்குற மாதிரி சுச்சுவேஷன் உள்ள பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து ஆழம் பார்த்து நல்லா ஜாக்கிரதையாக யோசித்து பண்ணணும். கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்த வந்து இறங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து இதுக்கு சரியாக தவறான்னு யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் தான். நம்ம கடவுளை நம்புறீங்க, அதெல்லாம் ஓகே, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குது, கடவுளை நம்புறீங்க. இன்னும் வந்து தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து கடவுளை முன்னிலைப்படுத்தி நான் அதை செய்யலாமா என்னான்னு கடவுளை எப்பயுமே முன்னிலைப்படுத்துங்க. நிறைய அட்வைஸ்லாம் உங்களுக்கு நிறையா வருது, நிறைய பேர்கிட்டேருந்து வருது. அதை வந்து கேளுங்க. உங்களுக்கான புதிய பிகினிங் தான். ஆனால் வந்து சன் மாதிரி பிரகாசமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்கு இனிமேல் ஃப்யூச்சர் கார்டெலாம் அப்படி தான் இருக்குது. பிரபஞ்சத்தை நம்புறீங்க, ஓகே, அதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்புங்க. பட் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஆழம் பார்த்து சில விஷயங்கள் வந்து முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சில எதிர்த்தாப்பில் இருக்கிறது ஒரு பள்ளத்தாக்கான ஒரு விஷயம். நீங்கள் வந்து மேலே பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் வந்து நகர முடியாது. அதனால் எந்த விஷயம் பண்ணாலும் நல்லது எவ்வளோ, கெட்டது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நல்ல நிறைய பேர்கிட்ட கலந்து ஆலோசித்து அந்த விஷயத்துக்கு உண்டான முடிவெடுங்க. அடுத்த கார்டு வந்து என்ன வந்திருக்கு பார்க்கலாம். ஃப்யூச்சர் தான் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து உள்ள எனக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. இது வரைக்கும் வந்து இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தீங்கன்னா கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. புதிய பிகினிங் இப்போ தான் தொடங்கவே ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இனிமேல் வந்து அது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுலாம் பார்க்க வேணாம். நல்லா இருக்குது, தீர்க்கமாக இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் எல்லாமே கடவுள் தான் உங்களை வந்து இப்போயும் கைட் பண்ணிட்டுருக்காரு. ஃப்யூச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சரண்டர் மோடுக்கு வரும்போது கடவுள் உங்களை பார்த்துட்ருக்காரு. தெளிவான ஒரு நீங்கள் அடி எடுத்து வைக்கிற விஷயம் எல்லாமே சந்தோஷமான ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பர்சனுங்க. ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பில் உட்காருவீங்க. ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு பர்சன்ஸ் தான். எல்லா விதமான ஒரு ஆரோக்கியம் தன்மையோடு தான் இருப்பீங்க. சேலஞ்சஸ் எது வந்தாலுமே அதை அழகாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். நிறைய நாலேஜ் இருக்குது. நிறைய பேர் மெடிடேஷன் கூட பண்ணுவீங்க. கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா ஒரு உத்து கவனித்து நல்லா தெளிவாக அதோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நீங்கள் அதில் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் தான் நீங்கள். அதனால் நல்லா இருக்குது கார்ட்ஸு.
சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த 2026 நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது வேகமாக முன்னேற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்க. வேகமாக முன்னேற போகிறீங்க. வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போது ஒவ்வொரு அடியும் வந்து பக்காவாக எடுத்து வைக்கிறீங்க. கடவுள் உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தெளிவான ஒரு சப்போர்ட்டோட கடவுளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எது பண்ணணுங்கிற ஒரு இதையும் உங்களோட சுச்சுவேஷனை எப்படி ப்ரொடெக்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தையும் எல்லாமே தெளிவான ஒரு நாலேஜோட கடவுளை பிடிச்சிட்டு இது வரைக்கும் வந்து சில விஷயங்கள் யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க, செயல்முறைப்படுத்தாமல் இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த 2026 வருஷமே எல்லாருக்குமே நல்ல விதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2026ங்கிறது 628 8210 1 டினோட் பண்ணுது 1111 அதை ஒரு பேஸ் பண்ணி வரதுனால நிச்சயமாக ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே புதிய பிகினிங் தான். கடவுளோட பிளெஸிங்கோட அருமையான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்பயுமே இனிமேல் 2026 சந்தோஷமான ஒரு விஷயமாக தாங்க அமைய போகுது. இப்போ வந்து ஆஞ்சநேயர் அப்பாவோட கார்ட்ஸ் எடுத்துட்டலாமா, ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆஞ்சநேயர் அப்பாவோட கார்ட்ஸ் எடுத்துகிட்டு ரீடிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க கடவுள். எப்போதைக்கு வந்து உங்களுக்கு அது முக்கியம் இது முக்கியம்னு நிறைய விதமான டைவர்ஷன், இந்த பக்கம் இது சரியில்லை அது சரியில்லை அந்த மாதிரி டைவர்ஷன் ஆகாமல் எந்த கோல் நோக்கி போகிறீங்களோ அதை ஃபோக்கஸ்டு மைண்டாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா டிவோஷனாக கடவுளையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு அடியும் நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்கும்போது கடவுளை நம்பிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கான்சன்ட்ரேஷனை நல்லா நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் போடணும். மைண்ட் லெவலில் நிறைய கிளாரிட்டி, உங்கள் கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே மைண்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்கான ஸ்ட்ரென்த் ஆஞ்சநேயரப்பா கொடுப்பாங்க. ஜெய ஆஞ்சநேயா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும், கமெண்ட்டில் சொல்லியே ஆகணுங்க. உங்களோட கோல் என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. உங்களுக்கே தெரியல என்ன கோல்னு ஃபஸ்ட்டு எழுதி அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா பேஷனேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே வாங்க. மேனிஃபெஸ்டேஷன், இது என்னோட கோல் நோக்கி நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன், கடவுள் எனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாங்க, எனக்கான தெம்பு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே ஃபோக்கஸ் தாங்க. கெரியரை பற்றி தான் நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க. கெரியர் நல்லா இருக்குது, ஃபோக்கஸ் மட்டும் வைங்க. வேறு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் திரும்பாதீங்க. செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும். செல்ஃப் லவ் பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும், கடவுளை கும்பிடணும், கடவுளை மதிக்கணும், உங்கள் கோல் நோக்கி போகணும், அதுக்கு உண்டான ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைக்கணும். இந்த கெரியரில் இந்த விஷயம் பண்ணணும், அடுத்தது இந்த விஷயம், அடுத்தது இந்த விஷயம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து நிறையா வந்து விதமான அட்வைஸ் வெளியிலையும் கேட்டு கரெக்டாக வந்து கடவுளை பிடிச்சி நீங்கள் போகும்போது எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரெட் ஃப்ளவரை வந்து கடவுள் ஹனுமான் கிட்ட கொடுங்க. செம்பருத்தி பூவோ அல்லது அரளிப்பூவோ ஹனுமான் கிட்ட காலடியில் வச்சுட்டு மாதுளம்பழத்தையும் காலடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவர் தான் உங்களுக்கான அழகான ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் உங்கள் பாதையில் இன்னும் வந்து தெளிவான கைடன்ஸ்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தா இன்டெகிரிட்டி. நீங்கள் வந்து எதை செய்யணும்னு வெளியில் சொல்ல தேவையில்லை, உங்களோட செயலே வெளியில் காமிக்கும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் வந்து இவ்வளோ நல்லவன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டாம், யாருக்கும் சொல்லி தெரிய வைக்க வேண்டாம், சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த கடவுள் வந்து எப்படி ஆஞ்சநேயர் வந்து அதை ஒரு காமிக்கிறாரோ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற செயல் மூலமாக அதுவே மற்றவங்களுக்கு தெரிய வருங்க. அதனால் ஏதோ ஒரு பர்பஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, அது என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடவுளை பிடிச்சி போங்க, கடவுளோட பாடல்கள் பாடுங்க, ஆரத்தி எல்லாம் சாங் எடுத்து பாருங்கள். இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜெய ஆஞ்சநேயா கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இந்த 2026 உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ.